स्यावद्भक्तजनार्तिहन्तु पितृत्वमन्येष्वविचार्यतोरुणं स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदे प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षटकोपमुनीश्वरं श्रीरङ्गेशेतीन्दुना कोट्टया असौ स्यादिति प्रेक्षितं ख्यातश्रेण सुम्मकार्यमुनीत्पादाम्बुदेन्दिरं दान्तिक्षान्ति दयादिभिः शुभगुणैर्भान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गशटारियोगि नृपतिं श्रेयो निधिं संश्रये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरषटरिपुणा संयमेन्द्रेण दृष्टं निस्तात्मानं प्रसम्मे नरहरिषडजित्योगिनेतु प्रसादात् प्राज्ञश्रीरङ्गकारिप्रभव इति पतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवेयति इन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीच्छटारिं श्रीरङ्गनाथषटकोपयति इन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहषडजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट्षटकोपहृद्यम् वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गशटारिसंयमिवराल्लब्धागमान् तद्वयं श्रीमद्वीररघूद्वहाद्यषडजित् पादारविन्दाश्रयं श्रीमद्वेदपतं सदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीण शासनवशम् नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनबद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्येति दुर्यकृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः श्रीमद्रङ्गशटारियोगिन्यस्तात्मरक्षाबलम् श्रीमद्वीररघूद्वहादिलब्धागमान् तद्वयं ईर्ष्याडम्बविवर्जितं शुभगुणैर्भान्तं महद्वंशजम् वन्दे वत्सविभूषणं बुधवरं कृष्णमार्यं सदा तत्त्वेन यश्चिदजिति श्रतत्स्वभावभोगापवर्गतुदुबाय गतिरुदारः सन्दर्शयन् निरममीतपुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरयेत् श्रीविष्णुचित्तपथपङ्कजसङ्गमाय चेतो मम स्पृहयते किमतः परेण नो चेन्ममापि यतिशेखरभारतीनां भावः कथं भवितुमर्हति वाग्विदेयः நாலாவது அம்சம் 13வது அத்தியாயம். கொஞ்சம் ரொம்ப பெரிய அத்தியாயம் இது. இதெல்லாம் நிறைய விற்த்தாந்தங்களை எல்லாம் மகர்ஷி இப்போ சொல்ல போற. இப்போ இந்த சந்திரவம்சத்துல இந்த எது வம்சங்கள் ஏயாதி இதையெல்லாம் சொல்லிட்டு வர. இப்போ கீழே அந்த சொல்லப்பட்ட இந்த ஒரு விற்த்தாந்தத்துல இந்த சத்வதன் அப்படிங்கிற ஒரு ராஜாவை பத்தி சொல்லின இந்த சாத்வதன்னு பேர். அவனை பத்தி சொல்ல வர பொழுது பஜன பஜமான திவ்யாந்தக தேவாவிரத மகாபோஜ விருஷ்ணி சப்ஞாக சத்வதஸ்ய புத்ரா பபூவு அப்படின்னு அவனுக்கு பிள்ளைகள் 7 பிள்ளைகள் அவனுக்கு பேர். என்னென்ன அப்படின்னு சொல்றச்சே பஜன், பஜமானன், திவ்யன், அந்தகன், தேவாவிரதன், மகாபோஜன், விருஷ்ணி அப்படின்ற 7 பிள்ளைகள். அந்த விருஷ்ணி வம்சம்தான் அந்த கிருஷ்ணனுடைய வம்சத்துல அவர் வரப்போறார். அதுல புத்ரா பபூவு பஜமானஸ்ய நிமி விருகண விருஷ்ணயः ததா அந்யே தத்வைமாத்ராः சதஜித் சஹஸ்ரஜித் அயுதஜித் சப்ஞாः த்ரயः. பஜமானனுக்கு நிமி, கிருகணன், விருஷ்ணி அப்படிங்கிறவள் முதல் பத்னி. அதாவது அந்நே தத் வைமாத்ராக அப்படின்னு சொல்ல பொழுது நிம்யாதி சபத்னி மாதான்னு பேர். சபத்னின்னு சொல்லச்சே சக்களத்தின்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையா. அதாவது சக்களத்திங்கிறது கூட அத சம்ஸ்கிருத களத்திரம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல களத்திரம்னா பத்னிக்கு பேர். சம்ஸ்கிருதத்துல பல பதங்கள், அதாவது பத்னி, அப்புறம் களத்திரம், அப்புறம் தாரா, அப்புறம் இதெல்லாம் பாரியா, ஒன்னொன்றுக்கும் சூக்ஷ்மமான அர்த்தங்கள்லாம் இருக்கு. அதுக்கு
அந்த நிருப்த ரீதியா பாக்குறச்சே ஒன்னொன்னுக்கும் அர்த்தங்கள், ஆனா எல்லாருமே பத்னி அப்படின்ற வரும். இங்க வரைச்சே வைமாத்ராஹான்னா சபத்னின்னு பேர். சபத்னி, அந்த சபத்னி களத்திரம், அதுக்காக சக்களத்தின்னு தமிழ்ல அத சொல்றோம். அவனுக்கு பஜமானனுக்கு 3 பிள்ளைகள். நிமி, கிருகணன், விஷ்ணயஹா அப்படின்னு முதல் பத்னியினிடத்திலிருந்தும், அந்நே தத் வைமாத்ராக சதஜித் சஹசிரஜித் அயுதஜித் சப்ஞாக திரயஹா. அதாவது 3 பிள்ளைகள் முதல் பத்னியினிடத்திலிருந்தும், மீதி 3 பிள்ளைகளிடத்திலிருந்தும் இந்த 6 பிள்ளைகள் அந்த பஜமானனுக்கு பிறந்தார். அப்புறம் அந்த தேவாவிரதன்னு ஒருத்தர் இருந்தானோ இல்லையோ, அவனுக்கு சொல்ற, தேவாவிரதஸ்யாபி பப்ருஹு புத்திரஹா அபவது. அவருக்கு பப்ருன்னு பிள்ளை இருந்தா. தயோஷ்ச அயம் ஸ்லோகோ கீயதே. அவளை பத்தி எல்லாம் இந்த ஸ்லோகம் சொல்றது. யதைவ ஸ்ருணுமஹா தூராத் சம்பஷ்யாமஹா ததா அந்திகாத் பப்ருஹு சேஷ்டஹா மனுஷ்யானாம் தேவைஹி தேவாவிரத சமஹா. பப்ரு அப்படிங்கிறவன் யாரு அப்படின்னு கேட்டா, அந்த மனுஷ்யானாம் சிரேஷ்டா, மனுஷர்களுக்குள்ள ரொம்பவும் உயர்ந்தவன் பப்ரு. இவனை பத்தி ஒரு ஒரு என்ன ஸ்லோகம் சொல்றதுன்னு கேட்டா, தேவதைகளுக்கு சமமானவன். தேவைஹி தேவாவிரத சமஹா, அந்த தேவர்களுக்கு சமானமானவன். அது எங்க இருக்கான்னு கேட்டா, ஒரு எங்கேயோ கேட்கிறோம். எங்க தூராத்துன்னு சொல்ற, எங்க ரிமோட் எங்கேயோ. அந்த காலத்துல என்ன கம்யூனிகேஷன்லாம் இல்லை, இருந்தாலும் அவருடைய புகழ் அப்படிங்கிறது எங்கெல்லாமோ பரவி இருக்கு, எங்கெல்லாமோ பரவி இருக்கு. இப்பேற்பட்ட ஒரு மனுஷன் இருக்கானான்னு கிட்டக்க போய் பார்த்தா, தூராத்து ஸ்ருணுமஹா சம்பஷ்யாமஹா ததா அந்திகாம். பக்கத்துல போய் பார்த்தாலும் அந்த பெருமைக்கு உரியவன் இவன்தான்றதையும் கண்கூடாகவே காண முடிகிறது. அப்படி ஒரு உயர்ந்த தன்மையோட இருந்தான். புருஷாக ஷட்ச ஷஷ்டிச்ச சஹசிராணி ததா அஷ்டயே தே அமிர்தத்வ அனுப்பிராப்தா பப்ரோஹோ தேவாவிரதாதபி. அந்த ஒரு ஒரு அவனுக்கு இருக்கக்கூடிய எல்லாருமே புருஷாக ஷட்ச ஷஷ்டிச்ச சஹசிராணி, அதாவது ஒரு 6074 பேர் அப்படின்னு சொல்ற, கணக்கு சொல்ற. ஷட்ச ஷஷ்டிச்ச சஹசிராணி ததா அஷ்ட, அதாவது சொல்ற 6 60, அப்புறம் 6 8 அப்படின்னு இதையெல்லாம் கணக்கு சொன்னாக்க ஒரு 80,000 பேர் அப்படிங்கிற ஒரு கணக்கு வருது. ததா அஷ்டயே தே அமிர்தத்வம் அனுப்பிராப்தாக, அவர்கள் எல்லாருமே மோட்சத்தை அடைந்தார்கள். பப்ரோஹோ தேவாவிரதாபி, அவனுடைய உபதேசங்கள், அவனுடைய அந்த ராஜ்ய பரிபாலனத்துல இருக்கிற போது எல்லாருமே மோட்சத்தை அடைந்தார்கள். அவ்வளவு நேர்மையாக நன்னா இருந்தான்னு அர்த்தம். மகாபோஜஸ்து அதி தர்மாத்மா தஸ்யா அன்வயே போஜாக மிருத்திகாவத புற நிவாசினஹா மார்த்திகாவதரா பபூவு. அதுக்கப்புறம் இந்த மகாபோஜன் அப்படிங்கிறவன் ஒரு 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 இதுல இருக்கான். அங்க சொல்றச்சே மகாபோஜா அது அதி தர்மாத்மா. அவனை சொல்றச்சே ரொம்பவும் தர்மிஷ்டன், தர்ம புத்தியோட இருந்தா. தஸ்ய அந்தையே போஜாகா, அவன் வம்சத்துல வந்தவர்கள்லாம் போஜராஜாக்கள் பேர். நம்ம போஜராஜான்னு சில புராணங்கள்லயும் இதுலேயும் கதைகள்லாம் படிக்கிறோம். அந்த போஜன் அப்படிங்கிறவன் என்னன்னு கேட்டா இந்த வம்சத்துல வந்தவன். தஸ்ய அந்தையே, அந்வயம்னா குலம், அந்த குலத்துல இருந்தவர்கள் எல்லாம் போஜாகா மிருத்திகாவத புற நிவாசினஹா. அவன் மிருத்திகாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜ்ய, ஒரு சிட்டி, அந்த நகரத்துல வரவர்கள். இவர்களையெல்லாம் அதனால என்ன கூட மார்த்திகாவதாராக, மார்த்திகாவதாரர்கள் அப்படின்னு இவருக்கு பேரும் இருந்தது. விஷ்ணேஹே சுமித்ரோ யுதாஜித்து ச புத்ரா பபூதா. அந்த விஷ்ணிக்கு சுமித்ரன் யுதாஜித்து அப்படின்னு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ததச்ச அனமித்ரஹா தத அனமித், விஷ்ணே சுமித்ரா யுதாஜி புத்ரா பபூதாம்
ததச்ச அனமித்ரஹா தத அனமித்ரான் நிக்னஹா. அதுல அந்த சுமித்ரனுக்கு அனமித்ரன் அப்படின்ற பிள்ளையும் அனமித்ரனுக்கு நிக்னன் அப்படிங்கிற பிள்ளையும் பிறந்தார்கள். அதுக்கு மேல அந்த நிக்னஸ்ய பிரசேன சத்ரஜிதோ, பிரசேனன் அப்படி என்றும் சத்ரஜித்து என்கிற பிள்ளைகளும் இருந்தார்கள். தஸ்ய சத்ரஜிதா சத்ராஜிதா பகவான் ஆதித்யா சகா அபவது. இந்த இடத்துல சத்ரஜித்தனுடைய விற்த்தாந்தத்தை சொல்ல, சத்ராஜிதா பகவான் ஆதித்யா சகா அபவது. இந்த சத்ரஜித்துக்கு சூரியன் ரொம்பவும் சகாவாக இருந்தான். அவனுக்கு ரொம்ப ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கின நண்பர்களாக இருந்தார்கள். ஏகதா அந்த ஏகதா து அம்போநிதி தீர சம்ஸ்ரயா சூரியம் சத்ராஜித் துஷ்டாவ தன் மனஸ்கதையா ச பாஸ்வான் அபிஷ்டூயமானஹா அக்ரதஸ்தஸ்தோ. ஏகதா ஒரு சமயம் என்ன பண்ணா, அந்த சத்ரஜித்தானவன் அம்போநிதி தீர சம்ஸ்ரயா சமுத்திர தீரத்துல இருந்துட்டு சூரியனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தான். சூரியம் சத்ராஜித் துஷ்டாவன ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருந்தான். தன் மனஸ்கதையாச்ச பாஸ்வான் அவனுடைய மனதுபடியே அவன் அவன் ஒரு அந்த அந்த தன்னை அப்படியே ஸ்தோத்திரத்துல லயிச்சு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ சூரியன் அவனுக்கு நேரம் பிரத்யட்சமா வந்தா இருக்கும். ஆதித்யா அது பாஸ்வான் பாஸ்வான் பாஸ்வான்னா சூரியனுக்கு, பான்னா பிரகாசம், பாஸ்வான் அப்படின்னா சூரியனுக்கு பேர். பாஸ்வான் ஆதித்யா அவன் என்ன பண்ணா, அந்த அபிஷ்டு அக்ரதஸ்தஸ்தௌ அவன் முன்னாடி அப்படியே பிரத்யட்சமா வந்தார் அவன். அப்போ ததஸ்து அஸ்பஷ்ட மூர்த்திதரம் ச ஏனம் ஆலோக்கிய சத்ரஜித் சூரியமாக. அப்போ நேர அவ்வளவு பிரகாசமான ஸ்வரூபம் வந்த உடனே சத்ரஜித்தால அந்த சூரியனை பார்க்க முடியல, தெளிவா பார்க்க முடியலையா. ததஸ்து அஸ்பஷ்ட மூர்த்திதரம், ஸ்பஷ்டமான மூர்த்தியா தெரியலையா அவர். ஏன்னா நமக்கு எதிரியே கண்ணுக்கு எதிர ரொம்ப அந்த லைட்னால வரக்கூடிய பிளைண்ட்னஸ், இருட்டுனால வரக்கூடியது வேற, பிளைண்ட்னஸ்ன்றது உண்டு. ரொம்ப எக்ஸசிவ் லைட் நம்ம கண்ணு முன்னாடி இருந்தாலும் நம்மளால பார்க்க முடியாது. அப்போ சூரியன் முன்னாடி வந்த உடனே அவனால பார்க்க முடியலையா. அஸ்பஷ்ட மூர்த்தி தரம்ச்ச ஏனம் ஆலோக்கிய இவரை பார்த்து விட்டு சத்ராஜித் சூரியமாக சூரியனை பார்த்து சொன்னார், யதைவ வியோம்னி வன்னி பிண்டோபமம் துவாம் அகம் அபஷ்யம் ததைவ அத்ய அக்ரதோ கதமபி. எப்படி நீங்க ஆகாசத்துல வியோம்னி ஆகாசத்தில் வன்னி பிண்டா அப்படியே நெருப்பு கோலமாக இருந்து உங்களை காண முடியவில்லையோ, துவாம் அகம் அபஷ்யம் எப்படி பார்க்க முடியலையோ, ததைவ அத்யா அக்ரதா இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. நீங்க பக்கத்துல வந்து இருந்தா என்ன, எங்கேயோ தள்ளி இருந்தா என்ன, உங்களை எப்படியுமே பார்க்க முடியலையே அப்படின்னு கேட்டான். அத்த பகவதா கிஞ்சித்து என்ன பிரசாதீகிருதம், உங்களால ஒரு அனுகிரகம் இல்லை, நான் அங்க இருந்து பார்த்தாலும் என்ன எனக்கு கிடைக்கல, அனுகிரகம் இல்லை. சரி நீங்க பக்கத்துல வந்து பார்த்தா அனுகிரகம் கிடைக்குமான்னு பார்த்தா அப்படியும் கிடைக்கலையே. விசேஷம் உபலக்ஷியாமி இத்தேவ முக்தே, உங்களை விசேஷமா என்னால காண முடியவில்லையே, பார்க்க முடியலையேன்னு சொன்ன உடனே பகவதா சூரியேன நிஜ கண்டாது உன்முச்ச ஸ்யமந்தகம் நாம மகாமணிவரம் அவதாரிய ஏகாந்தே நியஸ்தம். அவர் உடனே பார்த்தார். ஆனா தன்னுடைய சூரியன் என்ன பண்ணா, தன்னுடைய கழுத்துல ததா அந்த பகவதா சூரியன நிஜ கண்டாது தன்னுடைய கழுத்தில் அணிந்திருந்த செமந்தகம் நாம மகாமணிம் உன்முச்ச, கழுத்துல ஒரு மணி செமந்தக மணின்னு அப்படியே பிரகாசிக்க கூடிய ஒரு மணி இருந்துதான். அந்த மணியை கழட்டி வச்சுட்டாராம். இப்போ அதை பக்கத்துல வச்சுட்டார். அத நெஸ்தம் ஏகாந்தே நெஸ்தம் ஒரு இடத்துல ஓரமா வச்ச உடனே ததா தம் தாம்பிர உஜ்வலம் ஹ்ரஸ்வ வபுஷம் ஈஷது ஆபிங்கள நயனம் ஆதித்யம் அத்ராக்ஷீத். அப்போ கொஞ்சம் லேசா அப்படியே கொஞ்சம் சிவந்த, அதான் ஒரு காப்பர் கலர் தாமிரவர்ணம்னு சொல்ற
அந்த தாமிரவர்ணம்ங்கிறதுனால அந்த டானிக் ஒரு ப்ரௌனிஷா இருக்கக்கூடிய கொஞ்சம் ஒரு ஷார்ட் ஹ்ரஸ்வம்னா கொஞ்சம் குள்ளமா இருக்கக்கூடியது. அதே மாதிரி கோல்டன் ஐஸ், அந்த பொன்னிறமாக இருக்க பிங்கள நயனம், ஆதித்யம், அத்ராட்சி கிருத பிரணிபாத ஸ்தவாதிகம் ச. அவர் உடனே சேவிச்சான். அந்த சேவிச்சு உடனே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சான். சத்ராஜிதமாக உடனே சூரிய பகவான் சொன்னார், பகவான் ஆதித்யா சகசிராதீதிதி வரம் அஸ்மத்தா அபிமதம் விரணீஸ்வ. ரொம்ப சந்தோஷம்பா, உனக்கு என்ன வரம் வேணுமோ அதை கேளு, நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவன் என்ன பண்ணா, அந்த சத்ரஜித் சச்ச ததேவ மணிரத்னம் அயாச்சத. அவன் கட்டிகார்த்தனமா என்ன பண்ணா, அந்த மணியையே கேட்டுட்டான். இந்த மணி ரொம்ப பிரகாசமா இருக்கே, அதை எனக்கு கொடுத்துருங்கோளே அப்படின்னு கேட்டுட்டான். உடனே அவர் வேற வழி இல்லை, வாக்கு கொடுத்துற. சச்சாபி தஸ்மை தத்வா தீதிதி பதிகி வியதி ஸ்வதிஷ்ணியம் ஆருரோக. பார்த்தார். உடனே அவரும் அந்த மணியை, சமந்தக மணிய அந்த சத்ரஜித்துக்கு கொடுத்துட்டு அவர் ஆகாசத்துக்கு திரும்பி போயிட்டார். சத்ராஜிதோபி அயம் அயம் அமலமணி ரத்ன சநாத கண்டதையா சூரிய இவ தேஜோபிஹி அசேஷ திகந்தராணி யுத்பாசயன்னு துவாரகாம் விவேஷ. அந்த சத்ரஜித்தை என்ன பண்ணா, அந்த மணிய ரொம்ப தோஷமில்லாத ரொம்ப ஒரு டாஸ்லிங், அம்மா பிரகாசிக்கக்கூடிய அந்த மணியை அவன் கழுத்துல போட்டுன்னுட்டான். போட்டுண்டு போனா இவன் கழுத்துல போட்டுட்டா அப்படியே சகல திக்குகளும் பிரகாசிக்கிறது. தேஜோபிஹி அசேஷ திகந்தராணி உத்பாசன்னு துவாரகா. அவன் துவாரகால அந்த உள்ள பிரவேசம் பண்ணான். துவாரகாவாசி ஜனஸ்து தம் ஆயாந்தம் அவேக்ஷ பகவந்தம் ஆதிபுருஷம் புருஷோத்தமம் அவனிபாரா அவதரணாய அம்சேன மானுஷாரூபதாரிணம் பிரணிபத்திய ஆக. ஒரு அந்த பார்த்தா, துவாரகாவாசிகள்லாம் பார்த்தா, துவாரகா ஜனஸ்து தம் ஆயாந்தம் அவேக்ஷ பகவந்தம் ஆதிபுருஷம் புருஷோத்தமம் அவனிபார அவதரணாய அம்சேன. ரொம்ப கிருஷ்ணாவதாரத்தை இப்போ இங்க குறிப்பிடுறார். அந்த இடத்துல துவாரகையில பெருமாள் வாசம் பண்ணிட்டு இருக்க. அவனை போய் சேவிச்சாளாம். பகவந்தம் ஆதிபுருஷம் எதுக்காக அவதாரம் பண்ணார் அப்படின்னு கேட்டா, அவனிபார அவதரணாய. பராசர மகர்ஷிகளுடைய வாக்கு எப்படி இருக்குன்னா, அவர் சொல்ல, பெருமாள் எதுக்காக இங்க அவதாரம் பண்ணினார் அப்படின்னா, பூபார அவதரணார், பூமியினுடைய பாரத்தை குறைப்பதற்காக புருஷோத்தமனான பகவான் இங்க அவதாரம் பண்ணினார்னு எழுதுற. மானுஷ ரூபதாரிணம், மனுஷ ரூபத்துல வந்திருக்கக்கூடிய, அதுவும் எப்படி வந்திருக்காருன்னு கேட்டார், ஒரு அம்சேன அவதாரம். அதனால இது ஒரு பதமும் ரொம்ப ஒரு அழகான பதங்கள். பூபார அவதரம்னு ஒரு காரணம். அங்க அவதாரம்னா பகவானுடைய ஒரு அம்சமாக அவதாரம் பண்ணியிருக்கு. பகவானுடைய அவதாரங்கள்ல பல விசேஷங்கள்லாம் உண்டு. ஆவேசாவதாரம், பூர்ணாவதாரம், அம்சாவதாரம், இந்த மாதிரி எல்லாம் இது சுவாமி தேசிகன் நியாய சித்தாஞ்சனத்துல இதையெல்லாம் விசேஷமாக விவரணம் பண்ற. இந்த அம்சங்கள்லாம் சொல்ற பொழுது ரூபதாரிணம் பிரணிபத்திய சேவிச்சுட்டு சொன்னார், பகவன் பவந்தம் திருஷ்டம் நூனம் அயம் ஆதித்யா ஆயாதி இத்யுக்தா பகவான் உவாச்ச. அவள்லாம் இந்த சாட்சாத் சூரிய பகவானே உங்களை சேவிக்கிறதுக்காக வராருன்னு நினைக்கிறோம், அந்த பிரகாசமாக இருக்குன்னு சொன்னாளாவ. பகவான் உவாச்ச. அப்போ சொல்ல, பகவான் அயம் ஆதித்யா சத்ராஜிதோ அயம் ஆதித்ய தத்தம் சமந்தகாக்கியம் மகாமணிரத்னம் பிப்ரத் அத்திர உபயாதி. அப்போ சொன்னார், அந்த பெருமாள் பார்த்து சொன்னார், சாச்சா இவன் சூரியன் இல்லப்பா,
இவன் சத்ரஜித்து தான் நம்முடைய பங்காளி. சத்ரஜித்து வரா சூரியன் கிட்டேந்து தப்பதோ ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு அந்த மணிய வச்சுட்டு வந்திருக்கா. அதனால பாருங்கோ, நன்னா பாருங்கோன்னு சொன்னார். பகவான் சொல்றார், பகவான் ந அயம் ஆதித்யா சொல்ல. பகவான் சொல்ற, ந அயம் ஆதித்யா, இவன் ஆதித்யன் இல்லப்பா. சத்ராஜிதா அயம் ஆதித்ய தத்தம் செமந்தகாக்கியம் மகாமணிரத்னம் பிப்ரது. அவன் சூரியனால் கொடுக்கப்பட்ட அந்த செமந்தகமணியை கழுத்தில் அணிந்து கொண்டு அത്ര உபயாதி, இங்க வரான்னு நினைக்கிறேன். அதனால பாருங்கோ. ததேனம் விஸ்ரப்தாக பஷ்யத, பேசாம நன்னா கவனிச்சு பாருங்க, நன்னா உத்து பாருங்கோ. சட்டுன்னு இந்த மாதிரி சொல்ல வேண்டாம், அவனை உத்து நன்னா பாருங்கோ அப்படின்னு சொன்னார். விஸ்ரப்தாக பஷித்யுக்தாக தே ததைவ ததுர்ஷு. எல்லாம் இவர் இந்த மாதிரி சொன்ன உடனே எல்லாரும் அவனை நன்னா பார்த்தா, சஜதம் செமந்தகமணிம் ஆத்ம நிவசனே சக்கே. அவன் அந்த துவாரகைக்கு போய் தன்னுடைய அங்க நிவேசனே, ஆத்ம நிவேசனே, தன்னுடைய ஒரு மாளிகையிலேயே சக்கே அத ஒரு வச்சாரு. பிரதிதினம் தன் மணிரத்னம் அஷ்டௌ கனகபாரான் ஸ்ரவதி. அந்த ஒரு அந்த சமந்தக மணி என்ன பண்றதா, நித்தியம் 8 தோலா தங்கம் கொடுத்துடுறதுதான். அந்த பிரதிதினம் தன் மணிரத்னம் அஷ்டவ், அதான் 8 ஒரு 8ன்னு கணக்கு சொல்ற. மாஷோ தசார்த்தங்குஜா ஷோடச மாஷோ நிகத்தியதே கர்ஷா கர்ஷைஹி ஷட்பிஹி ஸ்வர்ணதைஹ் ஏவ பலம் சதுர்பிஸ்து துலா பலசதம் ஜ்ஞேயா பாரஸ்யாத் விம்சதி துலாஹா இத்தியுக்தத்வாத்னு ஒரு கணக்கு சொல்றாரு. அதாவது தசார்த்தாங்குஜகான்னு 8 தோலா தங்கம் இத நித்தியம் கொடுத்துருந்ததுதான். செமந்தகமணிங்கிறது இந்த ராஜாவுக்கு 8 தோலா தங்கம் கொடுத்துட்டு இருந்ததுன்னு எழுதுறார். அந்த ஐஷிங்கர் ஏதோ சொல்லணும், 8 பாரம்னு தான் எழுதுறார் ஐஷிங்கர். எழுதுற பொழுது அந்த 8 பாரம் 8 தோலான்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்திருந்தார். இந்த மாதிரி கொடுத்ததுனால அந்த தத் பிரபாவாது சகலசைவ ராஷ்டிரஸ்ய உபசர்கானா உபசர்க அனாவிருஷ்டி வியால அக்னி தோய துர்பிக்ஷாதி பயம் ந பாதி. இந்த மணி இருக்கிறதுனால அந்த ராஜ்யத்துல என்னைக்குமே ரோகங்கள், எந்த விதமான கஷ்டமும் இல்லையா. மழை இல்லாம இல்ல, அக்னி பாம்பு இந்த மாதிரி திருடர்கள் இந்த மாதிரி பயங்கள்லாம் அந்த மணி இருந்ததுனால இல்லையா. தத் சகல செய்வ ராஷ்டிரஸ்ய, அவனுடைய ராஷ்டிரத்துல உபசர்கா அனாவிருஷ்டி, மழை இல்லாத தன்மைங்கிறது கிடையாது. வியாழம்னா பாம்பு, அக்னி, தோயம்னா துர்பிக்ஷாதி பயம் ந பவதி. அச்சுதோபி தத் திவ்யம் ரத்னம் உக்ரசேனஸ்ய பூபதேஹே யோக்கியம் ஏததிதி லிப்சாம் சக்கரே. பகவான் உடனே பார்த்தார், இந்த இந்த மணியானது நம்ம ராஜா உக்ரசேனன் கிட்ட இருந்தா எவ்வளவு நன்னா இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது அவருக்கு. அவர் சொல்றார், அச்சுதோபி தத் திவ்யம் ரத்னம் உக்ரசேனஸ்ய பூபதேஹே யோக்கியம் ஏததிதி லிப்சா. லிப்சான்னு ஆசைப்பட்டார். கோத்திர பேத பயாது சக்தோபி ந ஜஹார. சரி, இருந்தா இருந்துட்டு போட்டோம், நம்ம போய் இதை கேட்டுன்னு பண்ணா நம்ம வம்சத்துல ஏதாவது சண்டை வரும். பங்காளி கொத்தன சண்டையெல்லாம் வந்துடும். போனா போட்டோம், அவங்ககிட்டே இருக்கட்டும்னு விட்டுட்டாரு. அச்சுதோப்பி இது கோத்திர பேதம். கோத்திர பேதம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் ஒரு இதெல்லாம் வேண்டாம். நம்ம குலத்திலேயே ஒருத்தருக்கு அனாவசியமா சண்டையெல்லாம் வரக்கூடாது. சரி, என்ன அவன் தான் இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு விட்டுட்டாரு. சத்ராஜிதபி அச்சுதா மாம் ஏதத் யாச்சயிஷ்யதி இத்யவகம்ய ரத்ன லோபாத் அத்யா பாத்ரே பிரசேனாய தத்ரத்னம் அதாத். உடனே அது இப்படியே தெரியும், இவன் ஏதோ அவ பண்ணுவான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு நம்ம கிட்ட இருந்ததுன்னா, கிருஷ்ணன் இதை எங்கேயாவது நம்ம கிட்ட இருந்து கேட்டாலும் என்ன பண்றது? கேட்டா அவன் கேட்டா இல்ல, ஒருத்தர் நமக்கு பந்துக்களுக்குள்ள நமக்கு வேண்டியவாளா இருப்பா, நம்மளால சொல்ல முடியாது.
நம்ம கிட்ட ஒரு நல்ல வஸ்து இருந்து ஏதாவது கூடன்னு கேட்டா சில சமயம் இல்லைன்னு சொல்லிட்டா அனாவசியமான சண்டைகள், அபிப்பிராய பேதங்கள்லாம் வரும். அதனால சத்ரஜித்தும் என்ன பண்ணுவான் அப்படின்னா, சரி நம்ம கிட்ட இருக்கட்டும், நம்ம கிட்ட தம்பி கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணா, பிராத்ரே பிரசேனாய தத் ரத்னம், அவன் பிரசேனன் கிட்ட அவன்கிட்ட கொடுத்துட்டான். தச்ச சுச்சினா திரியமானம் அசேஷமேவ சுவர்ண ஸ்ரவாதிகம் குணஜாதம் உத்பாதயதி அந்யதா தாரயந்தம் ஏவ ஹந்தி இதி அஜானன் असौपि प्रसेनः तेन कण्ठसक्तेन स्यमन्तकेन अश्वमारुह्य अठव्यां மிருகயாம் அகச்சது. அப்போ அந்த அது ஒரு அவனுக்கு இது பெருமை தெரியாது. அதாவது ஒரு உயர்ந்த வஸ்துவை கொடுத்துட்டா அதனுடைய பெருமை அவனுக்கு தெரியல. பிரசேனனுக்கு அந்த பெருமை தெரியல. அந்த அவன் என்ன பண்ணா, தச்ச சுச்சினா திரியமானம். சுச்சின்னா ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அந்த சுச்சினா திரியமானம் ரொம்ப, ஏதாவது நம்ம கிட்ட ஒரு உயர்ந்த வஸ்து, ஏதாவது உபலட்சணங்கள்லாம் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சில பேர்லாம் இப்போ துளசி மாலை, அந்த அந்த தாமிர மாலையெல்லாம் நம்ம போட்டுக்கிறோம், இந்த கழுத்துல இந்த இதெல்லாம் போட்டுக்கிறோம் இல்லையா, அந்த மணியெல்லாம் நம்ம சுத்தமா இருக்கச்சே தான் போட்டுக்கணும். அசுத்தமா இருக்கிறச்சே அந்த மணியெல்லாம் போட்டுக்க கூடாது. அதே மாதிரி சில உயர்ந்த ரத்தனங்களோ இதுவோ எப்பவுமே என்ன பண்ணணும்னு கேட்டா, சுச்சினா அந்த சுத்தமா இருந்துட்டு போட்டாதான் அதுக்கு பிரயோஜனம் அப்படிங்கிறார். அப்போ திரியமானம் அசேஷமேவ சுவர்ண ஸ்ரவாதிகம் குணஜாதம் உத்பாதையதே. நமக்கு பொண்ணோ பொருளோ அது என்னென்ன இந்த இதையெல்லாம் கொடுக்குமோ அதையெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்ற. அந்யதா தாரயந்தமேவ, அது போட்டு இருக்கிறவனையே அத ஆளையே அழிச்சுடுமா. அந்த இதுல வந்து நம்ம இதுல ரத்ன சாஸ்திரம்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. ரத்ன சாஸ்திரம்னு புஸ்தகமே இருக்கு சம்ஸ்கிருத ஓலைச்சோடிகள்ல அடியன் பார்த்திருக்கேன். அந்த ரத்ன சாஸ்திரத்துல அந்த ரத்னங்களுக்கெல்லாம் லட்சம், நவரத்னங்களுக்கு லட்சம் இருக்கு. இல்ல ஒரு லட்சணங்கள்லாம் சொல்றேன், இந்த மாதிரி இருக்கணும் ரத்னம், அது தோஷம் இல்லாததாக இருக்கணும், தோஷத்தோடு இருக்கக்கூடிய ரத்னங்களை எல்லாம் போட்டு அணிந்து கொள்ளக்கூடாது. இதெல்லாம் இருக்கு. அதுவும் குறிப்பா இந்த வைரம் இருக்கோ இல்லையோ, அது வைரம்லாம் பார்த்து வாங்கணும். அது பார்க்கறதுக்கு லட்சணம் பார்க்கறதுக்கு மனுஷாலெல்லாம் கொஞ்சம் அபியாசம் இருக்கிறவாளுக்கெல்லாம் தெரியும். அந்த வைரம் பார்க்கறச்சே அதுல உத்து பாப்பா, அதுல தோஷங்கள்லாம் இருக்கா, நீரோட்டம் சரியா இருக்கா, அந்த இல்ல 4-5 சி சொல்லுவா, கேரட்டு அது இது கலர் இதெல்லாம் என்னமோ 5 சி எல்லாம் சொல்லுவா அந்த வைரங்கள்லாம் வாங்கறதுக்கு. அதுல மஞ்சளா இருக்கக்கூடாது, அதுல தோஷம் இருந்தா அந்த தோஷம் இருந்த வைரத்தை எல்லாம் போட்டு இருந்தா போட்டுக்கிறவாளுக்கு அது கேடு, அது ஆபத்து கொடுக்கும்னு அந்த ரத்ன சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்றான். அதே மாதிரி இந்த சாஸ்திரத்துக்கும் உண்டு. அவ சொல்ற சுச்சினா திரியமானம் அசேஷமேவ சுவர்ண ஸ்ரவாதிகம் குணஜாதம் உத்பாதயதி அந்யதா தாரயந்தமேவ ஹந்தி, இல்லைன்னா போட்டுக்கிறவனே அது கொன்னுடும். இது அஜானன்னு, அது தெரியல அவனுக்கு. அசௌ, இந்த பிரசேனன் என்ன பண்ணாப்பி, பிரசேனா தேன கண்டசக்தேன செமந்தகேன, கழுத்துல போட்டுண்டா, அதை போட்டுண்டு வேட்டையாடுறதுக்கு அஸ்வம் ஆருஹ்ய அடவ்யாம், குதிரையில ஏறிண்டு காட்டுக்கு வேட்டையாட போனான். மிருகயாம் அகச்சது, மிருகயான்னா அந்த வேட்டையாடுதல்னு அர்த்தம். மிருகயாம் அகச்சது. அப்போ தத்ரச்ச சிம்மாத் வதம் அவாப. அப்போ ஒரு கிருஷ்ணன் அந்த அவன் பிரசேஜனித்து ஒரு சிங்கம் அந்த அவனை அடிச்சு கொன்னுடுத்து, சிங்கம் அடிச்சு கொன்னுடுத்து. சிம்மாத் வதம் அபாப ச அஸ்வம் ச தம் நிகத்திய, அந்த குதிரையும் கொன்னுட்டு சிம்மோபி அயம் சிம்மோபி அயம் அமல மணிரத்னம் அஸ்ய அக்ரேண ஆதாய, அது இந்த மணியை கவ்விண்டு என்ன பண்ணிட்டு கந்தும் அபியுத்தியதா, அந்த அந்த மணியை கவ்விண்டு அத ஒரு ஓட ஆரம்பிச்சுது. அந்த கந்தும் அபியுத்தியதையா ரிக்ஷாதிபதினா ஜாம்பவதா திருஷ்டா தாதிதச்ச, அந்த மணியை ரொம்ப பிரகாசிக்கக்கூடிய மணியை அந்த சிம்மம் கவ்விண்டு ஓட போறச்சே அந்த ஜாம்பவான், அந்த ரிக்ஷா அதிபதி, ரிக்ஷம்னா கரடிக்கு பேர், ரிக்ஷா அதிபகா, அந்த கரடியினுடைய ராஜாவாக இருக்கக்கூடிய ஜாம்பவதா, ஜாம்பவான் திருஷ்டகா பார்த்தார், அதை கொன்னுட்டார். அந்த சிம்மத்தை கொன்னுண்டு ஜாம்பவானபி அயம்
அமல அலம் அலம் இது அமல மணிரத்னம் ஆதாய அந்த தோஷமில்லாத அந்த ரத்னத்தை எடுத்துக்கொண்டு ஸ்வபிலம் பிரவிவேஷ தன்னுடைய குகைக்குள்ள நுழைஞ்சார். சுகுமார சப்ஞாய பாலகாயச்ச கிரீடனம் அகரோத் தன்னுடைய அந்த ஒரு 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 அந்த ஒரு தன்னுக்கு வந்து அவருடைய பிள்ளை சுகுமாரன்னு பேர், அதுக்கு விளையாடுறதுக்கும் கொடுத்தாராம். ஜாம்பவான் தோட்டில படுத்துட்டு குழந்தைக்கு அந்த ரத்னத்தை விளையாட கொடுத்தார். ஸ்வபிலம் பிலம்னா தன்னுடைய குகையில நுழைஞ்சு பிரவிவேச சுகுமார சப்ஞாய பாலகாய ச கிரீடனம் அகரோ அதோட வச்சுட்டு விளையாட ஆரம்பிச்சார். அநாகச்சதி தஸ்மின்னு பிரசேனே கிருஷ்ணஹா மணிரத்னம் மணிஹி அத்திர பிலஷின் அத்திர பிலஷிதம் அபிலஷித்தவான் மணிரத்னம் அபிலஷித்தவான் சச்ச பிராப்தவான் நூனம் ஏததஸ்ய கர்மா இது அகிலேவ யதுலோகா பரஸ்பரம் கர்ணாகர்ணியா அகதயது. இவன் பிரசேனன் கிட்ட கொடுத்துருக்கான்னு தெரியும். அவன் போட்டுட்டு போனதெல்லாம் எல்லாரும் பார்த்தா அவன் வரல வந்த உடனே எல்லாருக்கும் கிருஷ்ணன் பேர்ல சந்தேகம் வந்துடுது. என்னடா இது, இவன் இந்த கிருஷ்ணன் தான் ஆசைப்பட்டு இருந்தான், இத எப்படியாவது எடுத்துன்னு போனான்னு பார்த்துட்டு இருந்தான். மணிஹி அத்திர அபிலஷித்தவான் கிருஷ்ணஹா இத அடையணும்னு கிருஷ்ணன் தான் ஆசைப்பட்டான். சச்ச பிராப்தவான் அவன் தான் இதை எடுத்துட்டு போய் இவனை எங்கேயோ என்னோ பண்ணிவிட்டான் அப்படின்னு லோக எது கர்மா இது அகிலையேவ எதுலோகா அந்த எதுகுலத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் பேசிக்க ஆரம்பிச்சுட்டாலாம். அதாவது ஒரு காசிப்பிங் ரூமர்ஸ் எல்லாம் கர்ணாகர்ணியா அகதையது விதித லோக அபவாத விற்த்தாந்த பகவான் சர்வ யது சைன்ய பரிவார பரிவிருத்தா பிரசேனா அஸ்வபதவீம் அனுசசார. ஐயோ இதனடா அது பெரிய அபவாதமா போச்சேன்னு பெருமாள் என்ன பண்ணார், சரிடா எல்லா யாதவர்களும் வாங்கோடா, நான் பண்ணலடா, இது யாரோ பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, விதித்த லோக அபவாதம், இது பெரிய அபவாதம் வந்துடுத்தே பழி வந்துடுத்தேன்றதுக்காக அபவாத விற்த்தாந்த பகவான் சர்வ எது சைன்யம் பரிவார எல்லா எது சைன்யத்தையும் கூட்டிண்டு பிரசேன அஸ்வபதவி அந்த பிரசேனன் போன வழியிலேயே போய் பார்த்தாராம். அப்ப ததர்ஷ அஸ்வ சமவேதம் பிரசேனம் சிம்மேன வினிகதம் பார்த்தார். சிங்கம் கொண்டுட்டு போயிருக்கக்கூடிய அந்த பிரசேனன் அவனோட அந்த குதிரையும் பார்த்தார். அகில ஜன மத்திய சிம்மபத தர்ஷன கிருத பரிசுத்தி சிம்மபதம் அனுசசார. அப்போ கொஞ்சம் அந்த சிம்னன் குதிரை போன அந்த வழிய அந்த பார்த்தா அந்த அந்த பார்த்தார். ரிக்ஷபதி நிகதம் ச சிம்மமப்யல்பே பூமி பாகே திருஷ்டுவா ததச்ச தத்ரத்ர கௌரவாத் ரிக்ஷஸ்யாபி பதான்யனுயயோ. அந்த சிம்மத்து மேல இருக்கக்கூடிய அந்த கீரை அது இதெல்லாம் பார்த்தா அது தொடர்ந்து போய் பார்த்தா அந்த 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 கரடி அந்த ஜாம்பவான் அந்த கிரி தட்டேச்ச சகலமேவ தத் யது சைன்யம் அவஸ்தாப்பிய தத் பதானுசாரி ரிக்ஷபிலம் பிரவிவேஷ. அங்க போனா அந்த குழையபடி அது வழியை தொடர்ந்து போனா அந்த ஜாம்பவானுடைய குகைக்கு போனார். அங்க குகைக்கு வெளியில அந்த எது சைன்யத்தை நிறுத்தி வச்சுட்டாராம். நிறுத்தி வச்சுட்டு அந்த பிரவிஷ்ட தாத்ரியாக சுகுமாரகம் உல்லாலயந்தியா வாணியும் சுஷ்ராவ. அங்க போய் அந்த ஒரு பாட்டு அந்த குழந்தைய தொட்டில விட்டு ஆடிட்டு இருக்காளாம். இப்போ வாணி லாலயந்தியா லலுபி சாங் பாடிட்டு இருக்காளாம் சுகுமார். யாரோ தாத்ரினா ஒரு வேலைக்காரி மாதிரி, தாத்ரினா ஒரு அந்த ஸ்டெப் மதர் மாதிரி இருக்கக்கூடியவள். அவ அந்த குழந்தைய தாலாட்டு பாடின்னு இருக்கிறத கேட்டாராம் இவன். சிம்மஹா பிரசேனம் அவதி சிம்மோ ஜாம்பவதாஹதா சுகுமாரக மாரோதி ஸ்தபஹி ஏஷ சமந்தகா பாடுறாளாகும். அவன்னா சிம்மமானது பிரசேனனை கொன்னுத்து, அந்த அந்த சிம்மத்தை ஜாம்பவான் கொண்டுட்டார். ஏ சுகுமாரா உனக்காக பார் சமந்தக மணிய சிம்மத்தை கொண்டுட்டு எடுத்துன்னு வந்திருக்கார் பார் அப்படின்னு அவ பாட்டு பாடிட்டு நீ அழாத அப்படின்னு அதுக்கு தாலாட்டு பாடிட்டு இருந்தாலும். அதை பார்த்த உடனே ஆஹா சரி இங்க சமந்தக மணி இங்கதான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டார் அவர். இத்தியாகர்ணிய உபலப்தஸ்ய
உபலப்த செமந்தகா அந்த பிரவிஷ்டா. சரி, இங்கதான் மணி இருக்குன்னு கேட்டுட்டு குமார கிரீடன கீகிருத்தம் ச தாத்ரியா ஹஸ்தே தேஜோபிஹி ஜாஜ்வல்யமானம் செமந்தகம் ததர்ஷ. உள்ள நுழைஞ்சு பார்த்தா அந்த அந்த ஒரு அந்த அந்த வேலை அவ வச்சுட்டு கையில வச்சுட்டு அதை காட்டுற. தம்ச செமந்தகம் அபிலஷித சக்ஷுஷம் அபூர்வ புருஷம் ஆகதம் சமவேக்ஷ தாத்ரி திராகி திராகி இது வியாஜகார. திடீர்னு அந்த அந்த குகையில நுழைஞ்சு அந்த சமந்தக மணியை பார்த்தா யாரோ ஒரு புருஷன் வந்திருக்கான்னு பார்த்தோன்னே ஐயோ காப்பாத்துக்கோ, யாரோ வந்துட்டா காப்பாத்துக்கோ காப்பாத்துக்கோன்னு கத்தினாளாகும். தது ஆர்த்த ரவ ஸ்ரவணானந்தரஞ்ச அமர்ஷ பூர்ண ஹிருதயஹாச ஜாம்பவான் ஆஜகாம. அவ அந்த மாதிரி அலற சத்தத்தை கேட்டு ஜாம்பவான் அப்படி கோபத்தோட வந்தாராங்க. தயோஷ்ச பரஸ்பரம் உத்பதாம் அமர்ஷயோகோ யுத்தம் ஏகவிம்சதி தினான் அபவத். 21 நாள் சண்டை நடந்துதாங்க. அந்த பெரிய யுத்தம் நடந்தது 2 பேருக்கும். அது 21 நாட்கள் நடந்துதான். அந்த இதுல ஏகவிம்சதி தினான் அபவத். தேச்ச எது சைனிகாக தத்ர சப்தாஷ்ட தினானி தன் நிஷ்கிராந்திம் உதீக்ஷமானா தஸ்து. அந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த காத்திருந்தெல்லாம் ஒரு 7 நாள் இருந்து பார்த்தாளாங்க. பார்த்தா சரி வந்துருவான்னு பார்த்தா குகை உள்ள பெருசா இருக்கு, அது எங்க போறதுன்னு தெரியல. அங்க இருந்தா காணும். தஸ்து அனிஷ்கிரமணேச்ச மது ரிபுஹு அசௌ அவசியம் அத்திர விலே அத்தியந்தம் நாசம் அவாப்தா பவிஷ்யதி அன்யதா தஸ்ய ஜீவதா கதம் ஏதாவந்தி தினானி சத்ருஜயே வியாக்ஷேபः பவிஷ்யதி இதி கிருத அத்தியவசாய துவாரகாம் ஆகம்ய ஹதஹா கிருஷ்ணஹா இது கதையா மாசு. அவள்லாம் பார்த்தா 7 நாள் ஆயிடுத்து, அங்க காணும் வராதனால சரி இந்த குகையில போய் இவன் கிருஷ்ணன் போயிட்டு இருப்பான், இல்லாட்டா ஜெயிக்கிறதுக்கு இத்தனை நாளா ஆயிருக்கும் அப்படின்னு எல்லாம் தீர்மானம் பண்ணிட்டான். தீர்மானம் பண்ணிட்டு எல்லாம் துவாரகைக்கு போய் கிருஷ்ணன் போயிட்டான் அப்படின்னு எல்லாரும் ஊரெல்லாம் சமாச்சாரம் சொல்லிட்டான். அதாவது கிருஷ்ணஹா ஹதஹா இது கதையா மாசு. தத் பாந்தவாச்ச தத் காலோச்சிதம் அகிலம் உத்தர கிரியாகலாபம் சக்ரு. அந்த அவனுக்கு என்னென்ன கிரியாகலாபங்கள்லாம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ண ஆரம்பிச்சுட்டா. கிருஷ்ணனுக்கு எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சுட்டாளாம். ததச்சாஸ்ய யுத்தியமானஸ்ய அதிஸ்ரத்தா தத்த விசிஷ்ட உபபாத்திர யுக்தான் அதோ அன்ன தோயாதினா ஸ்ரீகிருஷ்ணஸ்ய பல பிராணா புஷ்டிஹி அபூத். அந்த எல்லாம் பண்ணி கிருஷ்ணன் பெயரை சொல்லி இவாளுக்கெல்லாம் அன்னம் அது இது எல்லா ஜலங்கள்லாம் கொடுக்க இங்க யுத்தம் பண்ணக்கூடிய கிருஷ்ணனுக்கு பலம் பெருக ஆரம்பிச்சுடுத்தான். அதை சொல்றாரு இப்போ. ததச்சாஸ்ய யுத்தியமானஸ்ய அதிஸ்ரத்தாது. அவ அங்க ஸ்ராத்தம் பண்றா, ரொம்ப அதிஸ்ரத்தமாக பண்றதுனால விசிஷ்ட உபபாத்திர யுக்தா அன்ன தோயாதினா, அன்னம் தோயம்னா ஜலங்கள்னால ஸ்ரீ கிருஷ்ணஸ்ய பல பிராண புஷ்டிஹி அபூத். கிருஷ்ணனுக்கு பலன் பிராணங்கள்லாம் ரொம்ப அதிகமா எடுத்து அதனால பல பிராண புஷ்டி ஸ்ராத்த வித்யர்த்தவாதா இது கேச்சித்து. அதனால என்ன சொல்றாருன்னா அங்க வியாக்கியானத்துல எழுது இது அர்த்தவாதம்னா அந்த ஸ்ராத்தம் பண்றதே ரொம்ப ஸ்ரத்தையா பண்ணா அவளுக்கெல்லாம் புஷ்டி எல்லாம் கிடைக்கிறது, நல்லா பலங்கள்லாம் உண்டாறதுன்னு தெரியறதுன்னு எழுதுறாருங்க இருக்கு. அப்போ இதரஸ்யா அனுதினம் அதி குரு புருஷம் பேத்தியமானஸ்ய அதி நிஷ்டுர பிரஹார பாத பீடிதா அகில அவயவஸ்ய நிராகாரதையா பலஹானிஹி அபூத். இப்போ இந்த இவன் கிருஷ்ணன் பலம் பெருக 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 ஜாம்பவானுக்கு அடி மேல அடி விழறது, அவரால் தாங்க முடியல. அதிநிஷ்டுர பிரகாரம் அடி ஒன்னொன்னும் இவர் கிருஷ்ணன் பலம் பெருக பெருக அதான் அதிகுரு புருஷ, ரொம்ப அதிகுருனா ரொம்ப பலவானாகவும் பேத்தியமானஸ்ய அதினிஷ்ட பிரகார பாத பீடிதா வலி தாங்கல அகில அவயவஸ்ய, இவனுக்கோ ஆகாரம் கிடைக்கல, இதுவும் இல்ல, பார்த்தா பலஹானிஹி
ஒண்ணு அப்படியே ரொம்ப டயர்டா போயிட்டார். அவர் வந்துட்டு நிர்ஜிதஸ்ச பகவதா ஜாம்பவான் பிரணிபத்திய வியாஜஹார. அது இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்ற பொழுது அப்பதான் இவன் சாட்சாத் பகவான்னு தெரிஞ்சுக்கிறாராம். இவன் வந்து சாமானிய புருஷன் இல்ல, ஏன்னா சாட்சாத் ராமன். ஏன்னா ஜாம்பவான் வந்து ராமாவதாரத்துல அப்படி ஈடுபட்டு இருந்தாரோ இல்லையோ, அப்ப தெரிஞ்சுக்கிறார். இந்த மாதிரி தெரிஞ்ச அப்பதான் இவருக்கு தெரியுது. இங்க தெரிஞ்ச உடனே ஜாம்பவான் பிரணிபத்திய வியாஜஹார, உடனே பண்ணாராம். சுராசுர கந்தர்வ யக்ஷ ராட்சசாதிபிஹி அப்படி அகிலேர் பவான் ந ஜெயித்தும் சக்கியா. சுவாமி உம்ம ஜெயிக்க முடியாதே, இந்த இதையெல்லாம் கந்தர்வனோ ரக்ஷனோ யாக்ஷசனோ யாராலும் இங்க ஜெயிக்க முடியாது. அந்த மனுஷாலாம் முடியுமா? உங்களால் நம்ம ஜெயிதும் சக்கியா கிமுத கேட்கவும் வேண்டுமோ? அவனி கோச்சரைஹி அல்பை வீரியைஹி நரைஹி நராவரபூதைஷ்ச திரியக்யோனிஹி அனுஸ்ருதிபிஹி கிம் புனஹா அஸ்மத்விதைஹி. தேவர்கள் அசுரர்கள் இவர்களாலேயே உங்களை ஜெயிக்க முடியாது. நாங்கள்லாம் எம்மாத்திரம் லோகத்துல இருக்கக்கூடிய மனுஷர்கள்லாம், அதுவும் எங்களை போல விலங்குகள்லாம் உண்மை ஜெயிக்க முடியுமா சுவாமி? அவசியம் பவதா அஸ்மத் சுவாமினா ராமேணைவ நாராயணஸ்ய சகல ஜகத் பராயணஸ்யாம்சேன பகவதா பவிதவ்யம் இத்யுக்தா தஸ்மை பகவான் அகில அவனி பார அவதரணாய அர்த்தம் அவதரணம் ஆச்சக்ஷே. அப்போ உடனே பெருமாள் சொன்னே அந்த பெருமாள் தன்னுடைய சொரூபத்தை, தன்னுடைய அவதார ரகசியத்தை ஜாம்பவானுக்கு சொல்றாராம். அப்போ பகவான் அகில அவனி பார அவதரணாய, மறுபடியும் இந்த இடத்துல சொல்ல லோகத்தினுடைய பாரத்தை நீக்குவதற்காக அவதாரம் செய்த பகவான் அர்த்தம் அவதரணார்த்தம் அவதரணம் ஆச்சக்ஷே. அத ஒரு சொன்னாரா? பிரீத்தியபிவியஞ்சித கரதல ஸ்பர்ஷனேனச்ச ஏனம் அபகத யுத்த கேதம் சகார சொல்லி பெருமாள் அந்த ஜாம்பவான அப்படியே தடவி கொடுத்தார். கொடுத்த உடனே அவனுடைய சகலம் அந்த வலியோ அந்த நோய்கள் எல்லாம் உடனே சரியா போயிடுத்தான். சச்ச பிரணிபத்திய புனரப்பி ஏனம் பிரசாத்திய, மறுபடியும் சேவிச்சு அந்த ஜாம்பவதீம் நாம கன்யா கிருஹாகதா கிருஹாகதாய அர்க்யபூதாம் கிராகையா மாச. உடனே ஒரு தன்னுடைய கிரகத்துக்கு பிரவாளே வந்துட்டாரே, இப்போ எல்லாத்துக்கும் அர்க்யபாத்தியாதிகள்லாம் கொடுக்கணுமே. புனரபி ஏனம் ஜாம்பவ் கன்யாம் கிருஹாகத கிரகாகத அர்க்யபூதாம் கிராகையா, அவருக்கு அர்க்யம் பாத்தியம்லாம் கொடுக்கறது ஸ்தானத்துல தன்னுடைய பொண்ணையே கொடுத்துட்டாராம். சச்சப்பாத கிராகையா செமந்தகமணி ரத்னமபி பிரணிபத்திய தஸ்மை பிரததோ, அந்த செமந்தகமணியையும் சேவிச்சு அவர்கிட்டையும் கொடுத்துட்டாராம். உடனே அவர் என்ன பண்ணார்? அந்த அச்சுதோபி அதி பிரணதாத்த தஸ்மாத் அக்ராஹ்யமபி தன் மணிரத்தம் ஆத்மசம்சோதனாய ஜக்ராக. உடனே அவரும் பெருமாள் வந்து அந்த அந்த ஒரு அதை எடுத்துன்னு போகக்கூடாதோ இல்லையோ, அந்த அந்த அபவாதம் வேற போகணும். அந்த அவரையும் ரெண்டு பேரையும் அந்த பொண்ணை ஜாம்பவதியையும் அழைத்து கொண்டு அச்சுதோபி அதி பிரணாத்தா பிரணதாது தஸ்மாத் அக்ராஹ்யம் அப்படி அதை வாங்கிக்க கூடாது, இருந்தாலும் அந்த அபவாதம் போகணுங்கிறதுக்காக தன் மணிரத்னம் ஆத்ம சம்சோதனாய ஜக்ராக சக ஜாம்பவத்தியாச துவாரகாம் ஆஜகாம. அவளையும் இந்த ஜாம்பவதியம் அழிச்சுண்டு துவாரகைக்கு வந்தார். பகவதா ஆகமன உத்பூத ஹர்ஷோத்கர்ஷஸ்ய துவாரகா வாசி ஜனஸ்ய கிருஷ்ணாவலோகனாத் தத் க்ஷணமேவ அதிபரிணித வயசோபி நவயௌவனம் இவ அபவது. அப்ப வந்தவர் கூட பெருமாளை பார்த்த உடனே எல்லாருக்கும் உடனே மறுபடியும் இளமை வந்துடுத்தான், யௌவனம் வந்துடுத்துங்கிறார். அங்க உரைச்சே சொல்ற அந்த சந்தோஷத்துல துவாரகாவாசி ஜனசிய கிருஷ்ணா அவலோகனாத்து தத் க்ஷணமேவ அதிபரிணத வயசா, உடனே எல்லாம் வயசு சின்னவாளா போயிட்டாளாம். நவயௌவனம் இவ ஒரு ஃப்ரெஷ் யூத்ஹுட் வந்ததுங்கிற. திஷ்டியா இது சகல யாதவாக ஸ்திரீஸ்ய சபாஜயா மாசு. அப்போ எல்லா யாதவர்களும் சேர்ந்து அங்க வந்து கிருஷ்ணனுக்கு பண்ணாராம். அந்த
அந்த மறுபடியும் பகவான் என்ன பண்ணாரா, பகவதா திஷ்டியாதிஷ்டிய பகவானபி யதா அனுபூதம் அசேஷம் யாதவ சமாஜே யதாவத் ஆச்சக்ஷே சமந்தகம் ச சத்ராஜிதாய தத்வா மித்யா அபிஷஸ்தி பரிசுத்திம் அவாப. மறுபடியும் அந்த சமந்தக மணியை சத்ரஜித்துக்கிட்டே கொடுத்தார். இந்தாடா உன் ரத்தனத்தை நீயே வச்சுக்கோ, எனக்கு வேற ரத்தனம் கிடைச்சிடுத்து அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார் பெருமாள், அந்த சமந்தகமணியை சத்ரஜித்துக்கிட்டே கொடுத்துட்டாராம். அத தன்னுடைய பழியை தீர்த்து கொண்டார். ஜாம்பவதீம் ச அந்தப்புரே நிவேசயாமாச. போனார். சத்ராஜிதோபி மயா அஸ்யா அபூதம் மலினம் ஆரோபிதம் இதி ஜாத சந்திராசாத் ஸ்வசுதாம் சத்யபாமாம் பகவதே பாரியார்த்தம் ததோ. பார்த்தா அவன் அந்த சரி என்னாலதானே பெருமா இவருக்கு இந்த பழி வந்துடுத்து, அபவாதங்கள்லாம் ஏற்பட்டுடுத்து. உடனே என்ன பண்ணா, தன்னுடைய பொன்னான சத்யபாமாவை பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். அவ அப்போ கன்னியாசுல்கம் மாதிரி என்ன பண்ணா, அந்த பாரியார்த்தம் ததோ தாம் ச அக்ரூர கிருதவர்ம சததன்வ பிரமுகாக யாதவாக பிராக் வரயாம் பபூவு. ஆனா இந்த சத்ரஜித்தனுடைய பொண்ணு இருக்காளு சத்யபாமா, அவளை ஆசைப்பட்டிருந்தாளாம் அக்ரூரர், கிருதவர்மா, சததன்வ பிரமுகாக. சததன்வா அப்படிங்கிறவள்லாம் அவளும் இந்த கூட இருக்கக்கூடிய அவள்லாம் முன்னாடி யோஜனை பண்ணி வச்சுட்டு இருந்தா, இந்த சத்யபாமையை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோஜனை பண்ணி வச்சுட்டு இருந்தாளாம் அவள்லாம். அக்ரூர கிருதவர்ம சததன்வ பிரமுகாக யாதவாக பிராக் முன்னாடி வரையாம் பபு வரிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாளா. ததா தத் பிரதானாத் அவஜாதமேவ ஆத்மானம் மன்யமானாக சத்ராஜிதே வைரானுபந்தம் சக்ருஹு. உடனே இவாளுக்கெல்லாம் இந்த பய நம்மளையெல்லாம் ஏமாத்திட்டானே அப்படின்னு, பார் இவன் அயோக்கியன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட ஒரு விரோதம் பாராட்ட ஆரம்பிச்சிட்டாளாம். அயம் அதீவ துராத்மா. சததன்வாவை பத்தி நினைக்காம இவன் அயோக்கியண்டா, சத்ராஜிதோ யோ அஸ்மாபிஹி பவதாச்ச பிரார்த்திதா அப்படி ஆத்மஜாம் அஸ்மான் பவந்தம் ச அவிகணைய கிருஷ்ணாய தத்தவான். நம்ம எவ்வளவு தூரம் இவனுக்காக இந்த வரப்பிரேஷனம் பொண்ணு கொடுன்னு கேட்டிருப்போம், எல்லாம் நம்மளையெல்லாம் அவமரியாதை பண்ணிட்டு இந்த கிருஷ்ணனுக்கு போய் பொண்ணை கொடுத்துட்டான் பார் அப்படின்னு அவளுக்குள்ள கோபம் வந்துட்டான். தது அலம் அனேன ஜீவதா. சரி, இந்த ஒரு இந்த இவனுக்கு இவன் உசிரோட இருக்கக்கூடாதுடா, நம்ம அவனை கொண்டுட்டு அந்த நாமையே அந்த மணியை பிடிங்க கூடாது. தது அலம் அனேன காதயித்வா ஏனம் தன் மகாரத்னம் செமந்தகாக்கியம் துவயாக்கியம் ந கிருஹ்யதே வயமபி வயம் அபியுத்பத்ஸ்யாமஹ யத் யத் அச்சுத ஸ்தவோபரி வைரானுபந்தம் கரிஷ்யதி இது ஏவம் முக்தா ததா இது அசோ அப்பியாக. இவாள்லாம் இந்த ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாராம். இவாள்லாம் நம்ம நீ எடுத்துக்கூடா, நான் எடுத்துக்கலாம்டா, அப்போ கிருஷ்ணன் உன்னை கொண்டுடுவானடா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தன் பேசிண்டாளாம். பேசிண்டா யாராவது ஒருத்தன் கிருஷ்ணன் கொள்றதா இருந்தா நாம உனக்கு ஹெல்ப் பண்றோம் அந்த சகதன்பாவையும் அவ தூண்டி வராளாம். ஏண்டா கிருஷ்ணன் உன்னை கொண்டுட்டு போய் எடுத்துன்னு நீ என்ன பண்ணுவ, நான் உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னு அவனை பேதம் பண்ணி அவனை கலைக்கவும் பார்த்திருக்கா சததன்பாவையும். இது பயமபி அபியுபத்ஸ்யாமஹ எது அச்சுதமேவ உபரி வைரானுபந்தம் கரிஷ்யதி இது ஏவம் உக்தா ததா இது அசோவாபி. சரி பார்க்கலாம், இந்த ஒரு கிருஷ்ணன் ஜெயிப்பவன உதப்பான்னு பாக்குறியா, கொண்டுடுவான்னு பாக்குறியானெல்லாம் அவனெல்லாம் ஏதோ ஆசை கீசா எல்லாம் கட்டி அவனை மனச கலக்கிறாளாம். கலத்தா அந்த என்ன சொல்ற ஜது கிரக தக்தானாம் பாண்டு தனே. அப்போ இது அசோவாக ஏதன் மத்தியில இதுக்கு நடுவுல இப்போ இதெல்லாம் இங்க
இந்த துவாரகையில நடக்கக்கூடிய இவாளுக்குள்ள இருக்கக்கூடிய விற்த்தாந்தங்கள். இந்த இதெல்லாம் கலகம் பண்றாளாம் இப்போ. இந்த சமயத்துலதான் சொல்ற பெருமாள் அந்த வாரணாவதம், இது மகாபாரத கதையில பாண்டவர்களை எல்லாம் துரியோதனன் என்ன பண்றான், அந்த ஜதுகிரகம்னு பேர், அரக்கு மாளிகைன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு ஜதுன்னு பேர். அதுக்கு ஜதுகிரகம். கிருஷ்ணஹா சர்வஜ்ஞா அசன்னு அநாகதச்சேத் நூனம் ஜீவந்தி பாண்டவா இது துரியோதனஹா தத் அன்வேஷண வதாதோ சப்பிரயத்னஹ ஸ்யாத் அதஹ தத் பிரயத்ன சிதிலீகரணாய குல உச்சித கிருத்திய கரணார்த்தம் ச தத்ர கதஹா. அங்க எழுதுறார், இந்த ஒரு பாண்டவர்கள் எல்லாம் இந்த அரக்கு மாளிகையை துரியோதனன் கட்டுறான். துரியோதனன் கட்டி அதுல அவனை வச்சு கொளுத்திடணும்னு பாக்குற போது அவ அங்கேருந்து வெளியில வந்துடுறா. அரக்கு மாளிகை எரிஞ்சு போயிடுறது. போனா அப்போ ஒரு ஊர் மொத்தம் அந்த நியூஸ் பரவுறது, பாண்டவர்கள்லாம் இந்த அரக்கு மாளிகையில போயிட்டார். ஜதுகிரக தக்தானாம் பாண்டுதனையானாம். ஜதுகிரகம்னா அந்த இதுல போயிட்டான் அப்படிங்கிற சமாச்சாரம். விதித விதித பரமார்த்தா அப்படி பகவான், பெருமாளுக்கு தெரியும் விதித பரமார்த்தா. ஏன்னா பகவான் அங்க போறதே அந்த பதத்துக்கு சொல்ற, அந்த வியாக்கியானத்துல எழுதுற போது எங்களாழ்வான் கிருஷ்ணஹா சர்வஜ்ஞா சன்னு சன் அநாகதச்சே நூனம் அவனுக்கு தெரியும். இது தெரிந்தாலும் துரியோதன பிரயத்ன சைதில்ய கரணார்த்தம், துரியோதனஹா அப்படி உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சு போயிட்டா அவன் என்ன பண்ணுவான், அவர் அங்க ஊர் உலகத்துக்காக அப்படி அவர் ஒரு டிராமா போடுற. துரியோதனுடைய பிரயத்தனங்கள்லாம் வீணாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அந்த துரியோதனுடைய முயற்சியெல்லாம் வீணாம் அப்படின்றதுக்கெல்லாம் அதை தெரியறதுக்காக சரி துக்கம் விசாரிக்கிறதுக்காக போறாராம். அந்த சைதில்ய பார்த்தான் அனுகூலகரணாய, அவளுக்கெல்லாம் பெரிய அனுகூலம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இவன் என்ன பண்றான், வாரணாவதம் கதா, பெருமாள் வாரணாவதத்துக்கு போனாராம். கதேச்ச தஸ்மின்னு சுப்தமேவ சத்ராஜிதம் சததன்வா ஜகான மணிரத்னம் ச அதாத். அப்போ ஒரு அந்த அங்க அவள்லாம் என்ன பண்ணா, இது எடுத்துட்டான், சததன்பாவை கொண்டுட்டு எடுத்துட்டு போயிட்டாளா அந்த இத. கதேச்ச தஸ்மின்னு சுப்தமேவ சத்ராஜிதம் சததன்வா ஜகான மணிரத்னம் ச அததால், அதை எடுத்துன்னு போயிட்டாள். பித்ருவத அமர்ஷபூர்ணாச்ச சத்யபாமா சீக்கிரம் ஸ்யந்தனமாரூடா வாரணாவதம் கத்வா பகவதே அகம் பிரதிபாதிதே இதி அக்ஷாந்திமதா பிரணிபாதிதா இத்யக்ஷாந்திமா அந்திமதா சததன்வனா அஸ்மத்பிதா வியாபாதிதா தச்ச ஸ்யமந்தகமணிரத்னம் அபஹிருதம் யஸ்யா அவபாசனேன அபஹிருத திமிரம் திரைலோக்கியம் பவிஷ்யதி. அந்த சத்தியமாமாவுக்கு கோபம், இவாளெல்லாம் கொண்டுட்டான உடனே அவ கோபத்தை எடுத்துன்னு தேர்ல ஏறி வாரணாவதத்தை அடைந்து அந்த பெருமாளை பார்த்து சொல்றான். அந்த பித்ருவத அமர்ஷபூர்ணா, தகப்பனார் கொல்லப்பட்டதை அறிந்த அவ சத்தியபாமை சததன்வாதான் சரி, சததன்வா அவனை கொண்டுட்டு போயிட்டான். அப்ப அவன் கொன்ன உடனே அவளுக்கு கோபம் வந்து
சந்தனம் ஆரூடா தேர்ல ஏறி வாரணாவதம் கத்வா பகவதே அகம் பிரதிபாதிதா. இந்த மாதிரி இந்த ஒரு ஒரு உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால சததன்வனா அஸ்மத் பிதா வியாபாதிதா, எங்க அப்பாவை கொன்னுட்டான் சததன்வா. தச்ச செமந்தக மணிரத்னம் அபகிருதம், அந்த மணிரத்னத்தையும் எடுத்துன்னு போயிட்டான். எஸ்யா அவபாசனேன அபகிருத திமிரம் திரைலோக்கியம் பவிஷ்யதி. இந்த ஒரு ஒரு மணி எவ்வளோ பிரகாசமான மணி, எங்க அப்பாவை கொண்டுட்டு இந்த மாதிரி சததன்வா எடுத்துன்னு போயிட்டானே அப்படின்னு அவ போய் கதர்றா பெருமாள் இடத்துல போய். தது இயம் त्वदीया अपहासना तद ஆலோச்சிய எதத்திர யுக்தம் தத் கிரியதாம் இது கிருஷ்ணம் ஆக. உடனே இது உங்களுக்கு நேர்ந்த அவமானம், இதுக்கு என்ன உச்சிதமா நீங்க பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படின்னு பெருமாள் கேட்டா. பெருமாள்கிட்ட போய் சொல்றா, தயாச்ச ஏவ முக்தா பரிதுஷ்டா அந்தக்கரணோபி கிருஷ்ணா சத்யபாமாம் அமர்ஷதாம்ர நயனஹா பிராக. உடனே ஒரு எப்பவும் கோபமா இருக்கக்கூடிய இருந்தாலும் கோபம் பெருமாள்கிட்ட அவர் சொல்றாராம், சத்தியே சத்தியம் மமைவ ஏஷா அபகாசனா நாகமேதாம் தஸ்ய துராத்மான அசகிஷ்யே. நிஜமாமா சொன்னாரா, நீ சொல்றதுதான் எனக்கு பெரிய அவமானம் தான், அவனை நான் பொறுத்துக்க முடியாது. இப்போ அந்த சொல்றாரா, நகி அனுல்லங்கிய வரபாதபம் தத்கிருத நீடாஸ்ரயிணா விஹங்கமாக வத்தியந்தே ததலம் அமுனா அஸ்மத் புரதः சோக பிரேரித வாக்கிய பரிகரேண இத்யுக்தா துவாரகாமத்யே இத்யேகாந்தே பலதேவம் வாசுதேவா பிராக. இப்போ ஒரு பெரிய மரம், அதை சொல்றார். ஒரு பெரிய மரத்தை நிறைய பட்சிகள்லாம் இருக்கு. அந்த பட்சிகளை எல்லாம் அந்த மரத்தை அந்த பட்சிகளை எல்லாம் விரட்டணும்னா என்ன பண்ணணும், அதை பெரிய வெட்டணும். அந்த மரத்தை வெட்டினா அந்த பட்சிகள்லாம் போகும். ஒரு பட்சியை மாத்திரம் வெட்டினா போராது, அதை விரட்டினா போராது. நகி அனுல்லங்கிய வரபாதபம், பாதபம்னா விரக்ஷம், வரபாதபம் அந்த நர உயர்ந்த மரம். தத் கிருத நீடாஸ்ரை, நீடம்னா அந்த நெஸ்டுக்கு பேர், கூடுகளுக்கு பேரு. நீடத்தை அந்த கூடு கட்டி இருக்கும் விஹங்கமாக பட்சிகள்லாம் வத்தியந்தை, அதை விரட்ட முடியாது. ததலம் அமுனா அஸ்மத் புரதா சோக பிரேரித வாக்கிய பரிகரேன அப்படின்னு ஒரு ஒரு என்ன தாற்பயம்னா, ரொம்ப பலசாலியா இருக்கிறவனை எல்லாம் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. அதனால அந்த அப்பா பக்கத்துல இருக்கிறவனை எல்லாம் பண்ணலாமா, அந்த ஆகினால ஒரு நான் இதுக்கு எப்படி பண்றேன், எல்லாத்தையும் ஒத்தம் பண்ண தப்புக்காக எல்லாரையும் கொல்ல முடியாதே அப்படின்னு தாற்பயம் அது. அதனால மிருகயாகதம் பிரசேனம் பிராக மிருகயாகதம் பிரசேனம் அடவ்யா மிருகபதி ஜகான சத்ராஜிதோபி அதுனா சததன்வனா நிகனம் பிராபிதா. வேட்டையாடுறதுக்காக போன பிரசேனனை சிங்கம் கொண்டுடுத்து, இப்போ சததன்வா சத்ரஜித்தையும் கொண்டுட்டான். அப்போ அந்த அதனால என்ன ஆயிடுத்துன்னு கேட்டா, தது உபய விநாசாது தன் மணிரத்னம் ஆவாபியாம் சாமானியம் பவிஷ்யதி. இப்ப ரெண்டு பேரும் போயிட்டதுனால அந்த மணி நம்ம ரெண்டு பேருக்கு தான் சொந்தம். தது உத்திஷ்ட ஆருஹ்யதாம் ரதா சததன்வ நிதனாய உத்தியமம் குரு இது அபிஹிதா ததா இது சமன்விச்சிதவான். அப்போ பலராமன்ட்ட சொல்றாரா, இப்போ பலராமன்ட்ட இவர் போய் கலகம் மூட்டி விடுறார். கிருஷ்ணனுக்கு தெரியாத கலகமா அது. அவங்கிட்ட போய் சொன்னார், இதை பாரு, அவனை சிங்கம் கொண்டுடுத்து, இவனை கொண்டுட்டான். இப்ப ரெண்டு பேரும் போயிட்டதுனால அந்த மணிங்கிறது நமக்கு தான் சொந்தம். அதனால போய் அந்த சததன் பாவ நீ போய் கொண்டுட்டு வான்னு பலராமனை தூண்டி விடுற. அவர் என்ன பண்றார், அசோவப்பியாக பலராமனும் போறார். நஹி கஷ்டித் பகவதா பாத பிரகார பரிகிம்பித ஜகத்ரயேண சுராரிப்பு சுரரிப்பு வனிதா வைதவியகாரிணா பிரபல ரிப்பு சக்கர
அப்பிரதிகத சக்கரேண சக்ரிணா மத முதித நயன அவலோகன அரிபல நிஷாதனேன அதிகுரு வைரி வாரண அபகர்ஷணா ஆவிஷ்கிருத மகிம உரு சீரேண சீரிணாச்ச சக சகல ஜகத் பந்தியானாம் அமர வரணாமபி யோத்தும் சமர்த்தா கிமுத அகது. அதுக்கு மேல ஒரு கிருஷ்ணர் சொன்ன உடனே ஒத்துண்டார் அவன். அந்த உடனே அவன் பார்த்தான், இது இந்த இவன் என்ன பண்ணா, இவன் கிருதவர்மா கிருத உத்தியமோ, அது விட்டுட்டேன் அந்த வரிய இல்ல, கிருதோத்யமோ தா உபௌ உபலப்ய சததன்வா கிருதவர்மணா முபேத்திய பார்ஷ்ணி பூரண கர்ம நிமித்தம் அச்சோதயது. இவன் கிருத்தவர்மா பொண்ணே பார்த்தா, இந்த உடனே சததன்வா அவன் கிருத்தவர்மா கிட்ட போய், ஏய் இந்த மாதிரி 2 பேரும் அண்ணன் தம்பி 2 பேரும் என்ன கொல்ல வரான், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னா. ஒரு அவன் பார்த்துட்டான் 2 பேரும் வரான்னு உடனே அவன் கழட்டினான். கிருத்தவர்மா பாத ஆஹச்ச ஏனம் கிருதவர்மா ந அகம் பலதேவ வாசுதேவாபியாம் சக விரோதாய அலம் இத்தியுக்தா அக்ரூரம் அச்சோதயது. அவன் கிருத்தவர்மா கழட்டின்னுட்டான். அவன் எப்படி, அவன் 2 பேரையும் எதுக்கிறதுக்கு எனக்கு சாமர்த்தியம் போராதுரா, நீ போய் அங்க வேற யார்ட்டையாவது பாரு, கிருத்தவர்மா கிட்ட போய் நீ ஒரு சொன்ன. கிருத்தவர்மா அவன் அக்ரூரன்ட்ட போ அப்படின்னுட்டான். நாகம் பலதேவாசுர விரோதாய அலம் இத்தியுக்த அக்ரூரம் அச்சோதயது. அக்ரூரர் அவர்கிட்ட போய் கேட்டார். அக்ரூரர் ஒரு சொன்னாரா, அத என்னடா யார்கிட்ட பேசுற அப்படின்னுட்டாரு. நஹி கஷ்டித் பகவதா பாத பிரகார பரிகம்பித ஜகத்ரயேன சுரரிப்பு வனிதா வைதவ்யகாரிணா. பெருமாள் கிருஷ்ணன் ஒரு திருவடியை அழுத்தினா போறோம், 3 லோகமும் அப்படியே அமுங்கி போயிடும். அந்த எல்லாரையும் வைதவ்யம் விதவையா ஆக்கி விடுவார். ஒரே அடியில பெருமாள் என்ன பண்ணுவார், சுரரிப்பு வனிதா வைதவ்யம். சத்ருக்கா தேவர்களுடைய பகைவர்கள் அசுரர்கள் அவ பத்னிகளா வைதவ்யம் பண்ணிடுவார். பிரபலரிப்பு சக்கர பிரதிகத சக்கரேனா. அப்போ ஒரு ஒரு எல்லாரையும் அழிக்கக்கூடிய சக்கரத்தை தரிக்கக்கூடிய சக்கரினா மத முதித நயன அவலோகன அரிபல நிஷாதனேன அதிகுரு பதங்கள்லாம் அழகா போற. அந்த ஒரு ஒரு அவன் என்ன பண்றான்னு கேட்டா, சீரம்னா கலப்பைக்கு பேர். கலப்பையை ஆயுதமாக உடைய பலராமன் எப்படி தெரியுமா, மத முதித நயன அவலோகன அரிபல நிஷாதனேன அதிகுரு வைரினா வாரணா அபகர்ஷணம். அந்த மதம் பிடிச்ச யானை கூட்டங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த யானை கூட்டங்கள்லாம் அந்த அந்த மதம் பிடிச்ச யானை கூட்டமே இருக்கே, அந்த கூட்டத்தையே எப்படி மத முதித நயன அவலோகன அரிபல நிஷாதனேன அதிகுரு வைரினம். இப்ப ஏற்பட்ட மதம் பொருந்திய கண்கள், அந்த கண்ணை பார்த்து ஒரு சுழட்டினாலேயே போறோம். அந்த அந்த கண்ணு சுழற்சியிலேயே இந்த யானை கூட்டங்கள் இந்த கலப்பையினால என்ன பண்ணுவாராம், ஒரு ஒரு ஆவிஷ்கிருத்த மகிம ஊரு சீரேன சீரினா. அந்த ஒரு ஒரு கலப்பையை இழுத்து பிடிச்சு அடிச்சாருன்னா அந்த யார் என்ன கதிக்கு போவான்னே தெரியாது. சகல ஜகத் பந்தியானா அமர வராணாமப்பி யோத்தியம் சமர்த்தா. யாருமே அவனோட தேவதைகள் கூட அவளாட போய் சண்டை போட முடியாது. என்ன கலப்பி விடுறியா நீ, இது கிமுத அகம். அதனால நான் என்னடா பண்ணுவேன், தது அந்நிய சரணம் அபிலஷ்யதாம் இத்தியுக்தா சததனு ஆக. அதனால நான் எம்மாத்திரம் என்னால முடியாது, நீ வேற யாராவது போய் பார்த்துக்கோ, என்னால முடியாதுப்பா அப்படின்னு கையை விரிச்சுட்டார். பார்த்தார் அவர். யதி அஸ்மத் பரித்ராண அசமர்த்தம் பவான் ஆத்மானம் அவகச்சதி ததயம் அஸ்மத் ததஸ்தாவன் மணிஹி சங்கிருஹ்ய ரக்ஷதாம் இதி. அப்போ
அவ ஒரு சொன்னாராம் அவர் இந்த சததன்வாசனா, சரி சுவாமி, இப்போ ஒருத்தருக்கும் நமக்கெல்லாம் சாமர்த்தியம் இல்லையா, நான் இப்போ அவங்ககிட்டயே வச்சுடுறேன், அதை உங்ககிட்ட இந்த அக்ரூர்கிட்ட இந்த மணியை கொடுத்துட்றேன், இதையாவது வச்சுக்கோ அப்படின்னு இந்த சமந்தக மணியை அவர்கிட்ட கொடுத்துட்டு அவன் தப்பிக்கிறதுக்கு பார்க்கறான். ஏவ முக்தா சோபியாக எதி எத் அந்யதா அயம் அப்படி அப்படியே ஆஸ்தான கஸ்மைச்சித்து இது யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணியை அவர்கிட்ட வாங்கிக்கிறார், அக்ரூரர் வாங்கிக்கிறார். அதுக்கு மேல அந்த இன்னும் அந்த சரித்திரம் மேல போறது. இத அக்ரூர் இடத்துல இந்த மணி இருக்கிறது இருக்கட்டும், மேல தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. ஏன்னா இந்த அத்தியாயம் ரொம்ப பெருசு, இந்த அத்தியாயம் பெருசு. இந்த விற்த்தாந்தங்கள்லாம் சொல்லி அப்புறம் முடிக்க போறார். அப்புறம் கிருஷ்ணனுடைய சரித்திரங்கள்லாம் வரும். சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க, மேல அடுத்த வாரம் பார்க்கலாம். உங்களுடைய பாக்கியம். இவ பாகவதாளுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம்னு பிரார்த்திச்சுங்க. அடியே அன்மியூட் பண்ணிட்டு. அடியனுக்கே ஒரு ஆக்சுவலா ஒரு சின்ன டவுட். இந்த இது வந்து நாலாம்பரையை பத்தி அவருக்கு இது அவ பேர் வந்ததே வந்து நாலாம்பரை பார்த்தது அந்த இதெல்லாம் விஷ்ணு புராணத்துல மென்ஷன் பண்ணலையா? அது பாகவதத்துல கன்வென்ஷன் அது. ஓ, அது கண்ணன் அது அதுக்கு வந்து இது எவிடன்ஸ் ஒண்ணும் கிடையாது. அது இருக்கு சொல்றது உண்டு, வந்ததுன்னு சொல்றது உண்டு, பார்க்கணும். ஓ, பாகவதத்திலயும் ஒன்னும் அது மென்ஷன் பண்ணல அதை பத்தி இல்லையா? அடியே ஏதோ வந்து சொல்லுவா, இதை பார்க்கணும், இது மேல வருதான்னு பார்க்கணும். அடியன் இந்த ஜாம்பவி என்ன பண்ண மாதிரி அடியன்? ஜாம்பவதி, ஜாம்பவதி. ஆமா, ஜாம்பவானுடைய புத்திரி அவ. ஜாம்பவதி பரிணயம்னு இருக்க, பெருமாள் கல்யாணம் பண்ணிக்கிற புராணத்துல இருக்காது. அவரு கல்யாணம் பண்ணிட்டு வந்து மறுபடியும் இந்த சத்யபாமா இது வருது முடியாது. அதுக்கப்புறம் அவருக்கு எத்தனையோ பத்திரிகள், சத்யபாமா இருக்கா, ருக்மிணி, அதெல்லாம் புராணத்துல. கிருஷ்ணருக்கு எத்தனையோ பத்திரிகள் இருக்கான்னு புராணங்கள்ல வருது. அதனாலதான் கிருஷ்ணனுக்கு நிறைய பத்திரிகள் இருக்கா. அவனுடைய லீலைகள் ஆழ்வார் சொல்ற போது திருவாய்மொழியில ராமன் மாதிரி இல்ல, அவர் சொல்றச்சே கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோன்னு சொல்லிட்டு கேட்பார் கேசவன் கீர்த்தி அல்லால்னு அடுத்தது எடுக்கிறார். ராமன் மாதிரி இரு, கிருஷ்ணனுடைய கீர்த்தியை மாத்திரம் கேளு. கிருஷ்ணன் மாதிரி இருக்கிறதுக்கு பிரயத்தனப்படாத, ராமன் மாதிரி இருக்கிறதுக்கு பிரயத்தனப்படுங்கிறார் ஆழ்வாரே. கற்பார் ராம கேசவன் கீர்த்தியை தான் கேட்கணுமே தவிர அவன் மாதிரி இருக்க முடியாதுன்னு அர்த்தம். அடியன் சாரிக்கா. இதுல இந்த இடத்துல வந்து சாதத்தை பத்தி சொல்றாரு. இப்போ சாதத்தை பத்தி சொல்றார். ஆனா சாதம் இங்க நடக்கிறதுக்கான அவசியம் அங்க இல்லையே. வெறும் இந்த இதுதானே நடக்கணும், அதுக்கு பூர்வமான விஷயங்கள் தான் நடக்கணும். அது அந்த பூர்வமான விஷயங்கள் தான் சொல்றாரு அவர். அதுல அன்னத்தை கொடுக்கறதுனால அந்த அன்னம் வந்து அவருக்கு பலம் தருதுன்றது அதான் தாற்பயம். அதாவது எதுவா இருந்தாலும் ஸ்ரத்தையா கொடுக்கணும்ன்றதுதான் தாற்பயம். அது அடியானா அந்த ஸ்ரத்தையா கொடுக்கணும்ன்ற இது வந்து இங்க உண்டாருதுன்னு அடியான். அதுதான் ஐசிங்கர் இங்க அதுதான் சாய்ச்சிருக்காரு, அது மாதிரி ஸ்ரத்தையா கொடுக்கணும்னு. அந்த இதுலயும் வியாக்கியானதுலயும் அதுதான். சரி அடியான், தன்யோசனை.